வணக்கம். அமைச்சர் ரமேஷ் அறநிலையத்துறை அமைச்சர் அவர் பொறுப்பேற்ற உடனே பாத்தீங்கன்னா டக்குன்னு திருச்செந்தூர்லாம் போனார். திருச்செந்தூர்ல வந்து நிறைய தெரியும். எல்லாம் விஐபி தரிசனம் அப்படின்னு சொல்லிட்டு காசு வாங்கிட்டு உள்ள விடுறது அப்படிங்கிற விஷயம் நிறைய நடக்குது. சரி, அமைச்சர் ரமேஷ் போனார். போன உடனே ஏதாவது ஒரு சம்பவம் நடக்குன்னு அப்படின்னு பார்த்தாரு. பெருசா ஒன்றும் சம்பவம்லாம் நடக்கிற மாதிரியே தெரியல. ஆனா வந்து ஒரு அர்ச்சகர்கிட்ட கூப்பிட்டு அவரே வந்து கேட்கிறாரு, இது மாதிரி ரமேஷ் போய் அவர் சாதாரணமா போனா கூட அவர் அமைச்சர்னு தெரிஞ்சிருக்காரு. ஏன்னா அவர் வேட்பாளர்னு ஸ்ரீரங்கம் தொகுதியிலே நிறைய பேருக்கு தெரியல. ஆனா ஓட்டு போட்டாங்க, எல்லாம் விஜய்க்காக ஓட்டு போட்டாங்க. அவர் ஜெயிச்சிட்டாரு, அமைச்சர் ஆயிட்டாரு. அதுக்கு ஒரு மறைமுகமா மாஸ்க் எல்லாம் போட்டுட்டு போறேன் அப்படிங்கிற மாதிரி அவர் மாஸ்க் எல்லாம் போட்டுட்டு போனாரு. மாஸ்க் போட வேண்டியதே இல்லை. அமைச்சர் ரமேஷ்னு அர்ச்சகருக்கு தெரிஞ்சுக்க வாய்ப்பே இல்லை. அவர் போனாரு. போனப்ப வந்து அமைச்சர் வந்து ஒரு அர்ச்சகர்கிட்ட கேட்கிறாரு, நான் சீக்கிரமா போய் நான் ஒரு தரிசனம் பண்ணணுமே அப்படின்னு சொன்னா, சிறப்பு தரிசனம் ஆளுக்கு 1000 ரூபாய், 4 பேர்னா 4000 ரூபாய், வாங்க கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்லி அந்த அர்ச்சகர் பேசி வாலண்டியா வந்து தரிசனம் அப்படின்னு கேட்டது அவரு. கேட்டனால இவர் வந்து சரி, காலகட்டத்துல நமக்கு ஒரு அமௌண்ட் கிடைக்குதே அப்படின்னு சொல்லி அந்த அர்ச்சகர் அன்னைக்கு நினைச்சது அது மிகப்பெரிய ஒரு தப்பா போச்சு. அவர் உடனே அவர் மேல நடவடிக்கை எடுங்க, பாருங்க சிறப்பு தரிசனத்துக்கு 1000 ரூபாய் கேட்கிறாரு அப்படின்னு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணி அதை வந்து அர்ச்சகர் மேல நடவடிக்கை எடுத்து எல்லா வேலையும் பண்ணாரு. அதுக்கப்புறமா திருச்செந்தூர் கோயில்ல பணம் வாங்காம இருக்காங்களா? பணம் வாங்குறாங்க. எல்லாருமே பணம் போற இடமெல்லாம் சிறப்பு தரிசனம் அப்படிங்கிறது நடக்கத்தான் செய்யுது, நடக்காமலாம் இல்ல. அன்னைக்கு போனாரு. அன்னைக்கு போனப்ப அமைச்சர்கிட்ட சிக்கிக்கிட்டாரு. அர்ச்சகருக்கு நேரம் சரியில்லை, இல்ல அமைச்சர் தனக்கு ஒரு பந்தா வேணும் அப்படிங்கிறதுக்காக அந்த மாதிரி வேலையை காட்டிட்டாரா அப்படிங்கிற மாதிரி இருக்கு. சரி, இப்ப இந்த திருச்செந்தூர்லாம் போனார்ல அமைச்சர் ரமேஷ், ஏன் மத்த கோயில்கள்ல இது போல ஒரு சிறப்பு வழிபாடு, சிறப்பு தரிசனம் இதுக்கெல்லாம் காசு வாங்காம இருக்காங்களா? இது ரமேஷுக்கு தெரியாதா? அறநிலையத்துறை அமைச்சர் ரமேஷுக்கு தெரியுமா தெரியாதா? தெரியும். தெரிஞ்சாலும் அவர் நடவடிக்கை எடுக்க மாட்டாரு. இப்ப பழனி தண்டாயுதபாணி கோயில்ல வந்து மிகப்பெரிய ஒரு பஞ்சாயத்து ஓடிட்டு தான் இருக்குது. அதுல வந்து எம்எல்ஏ, அங்க பழனி தொகுதி எம்எல்ஏ, அதிமுக எம்எல்ஏ ரவி மனோகரன் இருக்காரு. அவர் என்ன செய்றாரு, இதுக்குன்னே ஆட்களை நியமனம் பண்ணியிருக்காரு. அப்பா, சிறப்பு தரிசனம் அப்படிங்கிற பேர்ல ஒரு ஆளுக்கு 1000 ரூபாய் வாங்கு. டெய்லி வந்து எனக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 400 500 பேரை கொண்டு போய் சிறப்பு தரிசனத்துல காட்டிடு. எந்த பஞ்சாயத்தும் வராது, நான் பாத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாரு. இது கோயில் நிர்வாகத்துக்கு நல்லா தெரியும். எம்எல்ஏ எம்எல்ஏ ஆட்களை வச்சுக்கிட்டு அவர் வந்து சிறப்பு தரிசனம் அப்படிங்கிற முறையில ஆட்களை கூட்டிட்டு போறாரு. எம்எல்ஏ சொல்லியிருக்காருப்பா, எம்எல்ஏக்கு வேண்டியவருப்பா, எம்எல்ஏக்கு நெருக்கமானவருப்பா, அவங்கள வந்து போய் பாக்குறதுக்கு நீங்க காசு கேட்பீங்களா? நாங்கள கூட்டிட்டு வரோம் அப்படின்னு சொல்லி எம்எல்ஏ பிஏ அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆட்கள் வந்து கூட்டிட்டு போறாங்க. தினம் ஒரு குறைஞ்சது ஒரு 100 பேர். 1000 ரூபாய், ஒரு ஆளுக்கு 1000 ரூபான்னு வச்சுக்கோங்க, எவ்வளவு ஆச்சு? அந்த கோயில்ல வந்து இப்ப பழனி கோயில்ல அதிமுக எம்எல்ஏ ரவி மனோகரன் இருக்கிறாரு. அவர் மூலமா இந்த வேலை நடக்குது. ஒரு கிட்டத்தட்ட 100ல இருந்து ஒரு 400 500 பேர் தினம் பாக்குறாங்க. ஒரு ஆளுக்கு 1000 ரூபாய் சிறப்பு தரிசனத்துக்கு அப்படின்னு சொல்லி வசூல் பண்றாங்க. இது அமைச்சர் ரமேஷுக்கு தெரியாதா? தெரியும், நல்லாவே தெரியும். அமைச்சர் ரமேஷ் இது மேல நடவடிக்கை எடுக்க மாட்டாரு. ஏன்னு கேளுங்க. அவர் அதிமுக எம்எல்ஏ. அதிமுக எம்எல்ஏட்ட ரமேஷ் வந்து ஏற்கனவே பேச்சுவார்த்தை நடத்திருக்காரு. தாவேக்காக்கு வந்துருங்க, தாவேக்காக்கு வந்துருங்க அப்படின்னு சொல்லி பேச்சுவார்த்தை நடந்திருக்கு. இப்ப ரவி மனோகரனுக்கும் அதிமுகல இருக்கிறது ஒரு பெரிய விஷயமா இல்ல. அது சம்பாதிக்க முடியாது தெரிஞ்சிருச்சு. அறநிலையத்துறை அமைச்சர் ரமேஷோட பேச்சுவார்த்தையை நடத்திட்டாரு. நடத்திட்டு அவரும் வந்து ரவி மனோகரனும் வந்து நாங்க வந்து தாவேக்கால இணையறோம், இணையறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது, அது வரைக்குமே எங்களை சம்பாதிக்க விடுங்க அப்படின்னு சொல்லி பேசியிருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி இப்ப பழனியில சொல்றாங்க. அமைச்சர் ரமேஷ், அதிமுக எம்எல்ஏ ரவி மனோகரன் பழனியில வசூல் பண்ற விஷயம் நல்லாவே தெரியும் அமைச்சருக்கு. தெரிஞ்சாலும் அவர் வந்து எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்க மாட்டாரு. ஏன்னா அது எம்எல்ஏவோட ஆட்கள் அப்படிங்கிறனால அவர் நடவடிக்கை எடுக்காம இருக்கிறாரு அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. இது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது தெரியாது. ரமேஷ் என்ன நடவடிக்கை எடுக்க போறாரு? அறநிலையத்துறை அமைச்சர் எந்த கோயிலையும் சிறப்பு தரிசனம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல அர்ச்சகர்களோ மற்ற நபர்களோ அரசியல்வாதிகளோ ஈடுபட மாட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஒரு அதிமுக எம்எல்ஏ ஆட்களை இதுக்குன்னே நியமனம் பண்ணி தினம் ஒரு 500 பேர்கிட்ட வசூல் பண்றாரு. இந்த விஷயம் அறநிலையத்துறை அமைச்சருக்கு தெரியுமா தெரியாதா? அவர் வந்து எம்எல்ஏ, அதிமுக எம்எல்ஏ தாவேக்காக்கு வராரு அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக அமைச்சர் ரமேஷ் அவர் விட்டு கொடுக்குறாரா அப்படிங்கிற கேள்வி பழனி வட்டாரங்கள்ல பேசப்படுது. இதை பத்தி அமைச்சர் என்ன சொல்லணும் அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம். நன்றி, வணக்கம்.